இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்துல சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சிவதா நாயர், அப்புறம் ரோஷினி ஹரிப்பிரியா, சமுத்திரகனி, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர் பட்டாளம் சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய கருடன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒர்த்தா தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா? சூரி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் செகண்ட் படத்துல நம்மள தியேட்டருக்குள்ள உட்கார வச்சிருக்காரா? அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். படத்தோட ஆரம்பத்துல ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. பிரச்சனைக்கு காரணம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, மண்ணு, பொண்ணு, பெண்ணு. இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்கு. இந்த 3த்துனால தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன். இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரி பார்த்தீங்கன்னா, உன்னி முகுந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசி. சசிகுமாரும், உன்னி முகுந்தனும் மிகப்பெரிய ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடைசியா எப்படி போய் முடியுது? அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஒன்லைன். ஒரு சின்ன நிலப்பிரச்சனையில ஆரம்பிக்கக்கூடியது தான் கருடன். கருடனுக்கான பேருமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கடைசியா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம கிரிப்பிங்கா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல தரமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் செம்ம கூஸ்பம்ப் கிரியேட் ஆனுச்சு. ஏன்னா, அந்த இடத்துல அதாவது இன்டர்வல்ல சூரி பண்ணக்கூடிய ஒரு எமோஷன் வேற லெவல் கூஸ்பம்ப் கிரியேட் பண்ணுச்சு. யுவன் சங்கர் ராஜா படத்த அப்படி தாங்கி பிடிச்சிருக்காருன்னே சொல்லணும். ஒரு தீம் சாங் ஒண்ணு வரும். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சூரி. சூரியோடைய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே வராரு. ஒரு விஸ்வாசி அப்படிங்கிறத ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு. உன்னி முகுந்தனுக்கும், சசிகுமாருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயின் கோபினால தான் பிரச்சனை வரும். அது ஒரு நிலத்துடைய பிரச்சனை. ஒரு கோயில்ல அதாவது என்னன்னா, ஒரு கோயில் நிலத்த ஆர்.வி. உதயகுமார் எம்.எல்.ஏ அவரு. அவரு அந்த கோயில் நிலத்த நான் தன்னுடைய பேருக்கு மாத்திக்கணும் அப்படிங்கும்போது, சமுத்திரகனிய ஹெல்ப் கூப்பிடுவார். சமுத்திரகனி ஒரு நேர்மையான போலீஸ். வேற வழியே இல்லாம, சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து, 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 அடுத்து இந்த 3 பேருக்குள்ளேயும் பிரச்சனைய உருவாக்கக்கூடிய மைம் கோபி, அவர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா காமிச்சிருந்தாய்ங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் வேற லெவலு. சீரியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு அருமையான படம் அப்படின்னு சொல்லலாம். விடுதலைக்கு அப்புறம் சூரிய நம்ம பார்க்கக்கூடிய தன்மை மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியகிட்ட இதுக்கப்புறம் நம்ம காமெடி அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறத விடுதலையிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பாரு. அவரோட நடிப்பு அப்படி இருக்கும். அதே மாரி தான் இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்ப அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அந்த அந்த கேரக்டருக்கு அவர் போட்ட எஃபர்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாரி கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர மெயின்டெயின் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்லலாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சிவதா நாயர் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அழுதுகிட்டு வருவாங்க. அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அத ரிவீல் பண்ண முடியாது. அந்த இடத்துல சிவதா நாயர் டோட்டல் ஸ்க்ரீனையுமே ஓன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல சூரி மட்டும் தான் நம்ம கண்ணுக்கே தெரியிறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரா பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டர அழகா கேரி பண்ணி கொண்டு போயிருந்தார். சசிகுமார் சான்ஸே இல்ல. சசிகுமார் அ ஒரு கோபக்காரரு. ஆனா ரொம்ப நேர்மையானவரு. சரிங்களா? அந்த விஷயத்துல சசிகுமாருடைய எனக்கு என்ன நம்ம இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருப்போம். "ஏய் என்னடா துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களாடா?" அப்படிங்கிற மாரி தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. "அப்பா துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே" அப்படிங்கிற மாரி தான். படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஓகேங்களா? அதாவது நிலப்பிரச்சனை நிலப்பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கும். அதுக்கான ரிவெஞ்சா தான் பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க இருக்கும். கருடன் படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். சும்மா ஓடிடிலயோ, மொபைல்லயோ பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கிளைமாக்ஸ் போர்ஷன்ஸ், ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் சூரியோடைய ஃபைட் சீக்வென்ஸ் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி ஐயோ! சில சில இடத்துலலாம் ஒரு காட்டு மிராண்டி தனமான சண்டையா தான் பார்த்தீங்கன்னா, சூரியோட ஃபைட் சீக்வென்ஸ் இருந்துச்சு. விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் விசுவாசம் ஓகேப்பா. ஆனா எது ஊழல்னு தெரியணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. கடைசி டயலாக் சூரி சொல்லக்கூடிய டயலாக் "நாயா இருந்த என்ன மனசுலாம் மாத்திட்டீங்கடா" அப்படிங்கிறது ஒரு மாதிரி இவ்வளோ நாள் நான் ஒரு நாயா நல்ல விசுவாசியா இருந்தேன். ஒரு நாயோடைய குணம் இருந்த வரைக்கும் நான் நல்லவனா இருந்தேன். மனுஷனோட குணம் வந்தோடனே நான் கெட்டவனா ஆயிட்டேனே அப்படிங்கிற மாரி கடைசியா முடிச்சிருப்பாங்க.
படத்துடைய கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் அதெல்லாம் தாண்டி நம்ம எந்த தப்பு பண்ணாலும் மேல இருக்கவன் நம்மள பார்த்துட்டே இருப்பான். ஒரு கருடன் மாரி அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். சூரி 2வது படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு திறமைய ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. இனிமே சூரி ஒரு ஹீரோ. காமெடியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ, தரமான ஹீரோ, நல்ல கதைகள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். படத்த பத்தின கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இந்த சீன் புடிச்சிருந்துச்சு, அந்த சீன் புடிக்கலப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் ஆக்ஷன் கிரிட்டிக்ஸ் சதீஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா.